அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் உடைவேல் ஜோதிடர், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனாராலே அவன் தான் வணங்கி இந்த 2025 குரு பயிற்சி பலன் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்றதான் இப்போ பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கடந்த குரு பயிற்சிகளில் இப்போ 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த முயற்சி, வேலை விஷயமா வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள், மேலும் வெளிநாட்டு கல்விக்கான முயற்சிகள், மேலும் என்னென்னாக்கா அந்த வெளிநாடு படிப்பு, இந்த வெளிநாட்டு எக்ஸாம்லாம் இருக்கும் இல்லைங்களா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு. ஸோ இது சார்ந்த அனைத்து முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையக்கூடிய குரு பயிற்சியாக தான் இந்த காலத்தில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணால் இந்த அனுகூலங்கள் நமக்கு இலகுவாக கிடைக்கும், எந்தெந்த விஷயங்களுக்கு கவனம் தேவை, இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இவங்க எப்போதும் என்னென்னாக்கா எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமே இருக்காது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை என்னடா இவ்வளோ நேரம் இருக்கே இந்த வீடியோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டு தான் இந்த வீடியோவே பார்க்க வருவாங்க. ஏன்னா இவங்ககிட்ட அந்த பொறுமை, இந்த சகிப்புத்தன்மை என்பது மேஷராசிக்காரர்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர்களாக மேஷராசிக்காரர். இவங்களுக்கு மனம் வந்து மிகுந்த, இவங்களுக்கு மனம் தான் இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்ல முடியும். ஏன்னா மனம் வந்து ஒரு ஆளுமை நிறைந்ததாக இருக்கும். இவங்க மனசில் ஒரு விஷயத்தை நினச்சாங்கன்னா அதை அடையணும் என்றதில் தீர்மானமாக இருப்பாங்க. ஸோ அதை அடைந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போதும் இவங்களுக்கு வந்து இந்த சிவ வழிபாட்டில் ஒரு சிறிய ஒரு நாட்டம் இருக்கும். இனிப்பை அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியவங்க தான் மேஷராசிக்காரெலாம் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ குணாதிசயம் இருந்த மேஷராசிக்காரங்களுக்கு கடந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், படிப்புக்காக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது ஏதாவது ஒரு சின்ன தடைகள் தாமதங்கள் வந்திருக்கும். மேலும் வேலையில் வந்து ஒரு வெளிநாடு முயற்சியிலையும் ஒரு தடை தாமதங்கள் வந்திருக்கும். குறிப்பாக சொல்ல போனோன்னா என்னென்னாக்கா திருமணத்திற்காக காத்திருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா திருமணம் தடையாகிறது, தள்ளி போகிறது. குறிப்பாக இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், இல்லை இப்போ படிக்கிறாங்க அப்புறமா பண்ணலாம், இல்லை இந்த வருமானம் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரியான சிறு சிறு நிகழ்வுகளால் மேஷராசிக்காரருக்கு திருமண தடை என்பது ஏற்பட்டிருக்கும். இப்போ அந்த தடையெல்லாம் நீங்கி தொட்டதெல்லாம் வெற்றி அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு தான் குரு பகவான் உங்களுக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த முயற்சி என்பது எந்த முயற்சி எடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இது. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், திருமணத்துக்காக முயற்சி எடுத்துறீங்களா, கண்டிப்பாக திருமண நிகழ்வு என்பது மேஷராசிக்காரருக்கு இந்த குரு பயிற்சியில் இருக்குன்னே சொல்ல முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அதாவது வெளிநாட்டு வேலை விஷயமா வெளிநாட்டில் தொழில் தொடங்கலாம், தொழில்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஷியல் பார்ட்னர்ஸ் வந்து வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி என்னென்னாக்கா வெளிநாடு கல்வியை மேற்கொள்ளணும், வெளிநாட்டில் போய் படிக்கிறது, இல்லை வெளிநாடு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கும் பாருங்கள், அந்த நிறைய இந்த சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா டோஃபல் யூஎஸ் போகிறதுக்குலாம் அந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்ஸ்லாம் இலகுவாக பாஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் 2ஆம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கும் திருமணம் 2ஆம் திருமணத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த காலத்து சனி பகவான் பயிற்சியாகி விரயஸ்தனியாக இருக்கார். அது விரயஸ்தனியாக இருக்கார், அந்த சுப விரயமாக மாற்றிக்கிங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த விரயத்தை சனி பகவான் விரயத்தை கொடுப்பாரு, அதை நல்ல விரயமாக்குறதும் கெட்ட விரயமாக்குறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் முதலீடு என்பது தங்கத்தின் மீது முதலீடு செய்வதும், தங்க பொருட்களை வாங்கி உங்களோட சுய விஷயத்துக்காக வச்சுக்கொள்வதும் உங்களுக்கான ஒரு பரிகாரமாகவே இருக்குன்னு சொல்லணும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வீட்டுக்காக ஒரு விரயம் என்பது இருக்கும். வீட்டுக்காக ஒரு விரயம்னா புதிய வீடு வாகனம் சேர்க்கை, இல்லை வந்து புதிய வீடு வாங்கிறது, இல்லை பழைய வீட்டை இடிச்சிட்டு புதுசாக கட்டுறது, இந்த மாதிரியான வீட்டிற்காக விரயங்கள் என்பது இருக்குது. அந்த விரயம் சுப விரயமாக மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டை வந்து இந்த காலகட்டத்தில் ஆல்ட்ரேஷன் பண்ணதில்லை, புதிய வீடு வாகன சேர்க்கைகளை செய்யலாம். இந்த காலகட்டம் ஏற்புடையதாக இருக்குன்னு சொல்ல முடியும். அதே போல் என்னென்னாக்கா திருமணம் சார்ந்த நிகழ்வு என்னென்னாக்கா எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நெய்பர்ஹுட்டில் தான் வரன் என்பது இருப்பாங்க. நெய்பர்ஹுட்லன்னா உங்கள் சுற்றத்துலேயே இருக்கும். உங்களுடைய அந்த நெய்பர்ஹுட்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் வரன் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெய்பர்ஹுட் மூலயமாவே உங்களுக்கு வரும். அப்படி இல்லை என்றால் இளைய சகோதரர்கள், உங்கள் தம்பி இருக்காங்க இல்லையா,
அவரை போயிட்டு இல்லை தம்பியோ தங்கச்சி அவங்கள போயிட்டு இந்த மேட்ரிமோனியில் அப்ளை பண்ண சொல்லி பாருங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமண நிகழ்வு என்பது கண்டிப்பாக நடக்கும். அதே போல என்னன்னாக்கா கையில வாங்கக்கூடிய தங்க ஆபரணங்கள் இந்த காலகட்டத்தில் சேர்க்கை என்பது இருக்கு. தங்க ஆபரணங்கள் சேர்க்கை, தங்க வாங்கினா கையில வளையலோ இல்லை பிரேஸ்லெட்டோ இல்லை காப்பு வாங்குறது இல்லை காதில் போடக்கூடிய கம்மல் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்ல முடியும். அதே போல இவங்க என்னன்னாக்கா சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது என்னன்னா இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்துல ஒரு கொழுப்பு கட்டி இருக்குது, இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஸோ அதனால இவங்க கொஞ்சம் ப்ராப்பர் எக்ஸசைஸ், இந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயம், பீரியடு பெண்களாக இருந்தால் பீரியட் பிரச்சனை, அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் வந்து கவனம் செலுத்தணும். அதே போல் என்னன்னாக்கா கொஞ்சம் படிப்பில் வந்து கொஞ்சம் கவன சிதறல்கள் ஏற்படுது. படிப்பில் ஒரு மந்தத்தன்மைக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. வருமானத்தை வந்து இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதுலையாவது பெருசா நம்பிலாம் இன்வெஸ்ட் பண்ணிடும். ஏன்னா ராகு பகவான் 11ல் வரும்போது என்னன்னாக்கா பெரும் லாபத்தை ஈட்டணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது கொண்டு போய் சிக்க விட்டுருவாரு. ஸோ அதனால கொஞ்சம் கவனம், உங்கள் முதலீடுகளில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அதே போல என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா குலதெய்வம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாடை நிறைய பேர் செய்வாங்க. அதே போல குலதெய்வம் சார்ந்த விஷயம், குலதெய்வத்தை போய் மொட்டை அடிக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நடக்கும்னே சொல்லலாம். அதே போல என்னன்னாக்கா தந்தைக்காக நீங்க எடுத்த முயற்சிகள், தந்தையோட விஷயத்துக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிகுந்த சக்சஸை கொடுக்கும்னு சொல்ல முடியும். அதே போல என்னன்னா இந்த காலம் மேஷராசிக்காரர் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணி இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷனும் வரும், வித் டிரான்ஸ்ஃபரும் இருக்கும். டிரான்ஸ்ஃபர்னா இடம் விட்டு இடம் மாறுதல் என்பது இந்த காலகட்டத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள். புதிய வேலைக்காக தேடவங்க வந்து உள்ளூர்ல வேலை கிடைக்காது, வெளியூர்ல தான் நீங்க தேடினீங்கன்னா, வெளியூர்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால வெளியில கொஞ்சம் தேடி பாருங்க, உடனடியா வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்துல கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்கு. ஏன்னா சனி பகவான் கொஞ்சம் சனி பகவானோட பார்வையும் 6ஆம் இடத்தை பார்க்கறதால செரிமானம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அடிவயிறு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஜீரணங்கள் எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். அப்போ என்னன்னாக்கா உடல்ல நைட்ல வந்து குறிப்பா இரவு நேர உணவை கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுங்க, கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. அதிகமான ஃபுட்டு வந்து நைட்டில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அப்படி சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். அதனால் உங்களோட உணவு பழக்கத்தை கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணிக்கிறது தான் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு, அதுவும் குறிப்பாக இரவு உணவை வந்து கண்டிப்பாக நீங்கள் சரி பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம மேலும் சொல்வது என்னன்னாக்கா அந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தில் கட்டிகள் இல்லை அறுவை சிகிச்சை குறையும் கூட போகும். அதனால் அது ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் செக் பண்ணிக்கிறது மிகவும் ஏற்புடையதாக இருக்கும். புதிய ஆன்மீக நட்பு வட்டம் கூட உருவாகும். ஆன்மீக நட்பு வட்டம் இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும். புதிய ஆன்மீக நண்பர்கள் வந்து உருவாவாங்க. உங்கள் நெய்பர்ஹுட்லேயே நிறைய ஆன்மீகம் சார்ந்த பற்றுதல் இல்லை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக மேஷ ராசிக்காரர்கள் வீட்லேயோ இல்லை வீட்டின் சுற்றத்திலேயோ பேசப்படும். அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு என்னன்னாக்கா உங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலில் வந்து உங்களுக்கு அந்த தலைக்கட்டு கட்டுறது, அந்த கோயிலில் வந்து உங்களுடைய நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்புகளை வந்து உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது நெய்பர்ஹுட்லேருந்து. ஸோ அதனால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க, வாழ்க்கையை வெற்றி அடைங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லனா, இவங்களுக்கு எப்போதும் இந்த அனுமன் வழிபாடு வந்து வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அனுமனை கெட்டியமாக பிடிச்சிங்க. அனுமன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இனிப்பு செய்யலாம். இல்லை அனுமனுக்கு வந்து வெற்றிலையை வந்து மாலையாக போட்டு வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா அந்த அனுமன் கோயிலில் போயிட்டு நீங்கள் வந்து இனிப்பு லட்டு தானம் செய்யலாம். இல்லை லட்டு முடியாதவங்க ஒரு சாக்லேட்டாவது வாங்கி கொடுங்க. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய யாருக்கா நபர்களுக்கு இனிப்பை தர்மம் செய்வது மூலம், தானம் செய்வது மூலமாக உங்களுடைய பாக்கியங்கள் என்பது உயரும்.
முயற்சிகள் என்பது வெற்றி அடையுமான உறுதியாக வெற்றி அடையும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா உங்களுக்கு எப்போதும் என்னென்னாக்கா ஏதாவது ஒரு அடிக்கணும் உடைக்கணுன்றது வந்து மேஷராசிக்காரர்கள் இயல்பாகவே இருக்கும். பெரும்பாலும் மேஷராசிகள் கைத்தட்டி அப்பப்போ ஏதாவது ஒரு பொருட்கள் உடைஞ்சிக்கிட்டே இருக்கும். கைத்தட்டி பேனா உடையிறது, இல்லைன்னா ஏதாவது டேபிள் உடையிறது, இந்த மாதிரியான அவங்க கை தட்டி ஏதாவது பொருட்களை வந்து உடைத்து கொண்டே இருப்பது வந்து மேஷராசிக்காரர்கள் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னா, வாய்ப்பு கிடைக்கும் போது விநாயகருக்கு ஒரு சூரத்தேங்காய் விட்டு உடைக்கிறது மூலயமா இந்த விஷயங்கள்ல இருந்து இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள்ல இருந்து நீங்க முடியும். விநாயகருக்கு இந்த காலகட்டத்தில் தேங்காய் உடைக்கலாம். நடராஜர் வழிபாடு செய்வதும் ஏற்புடையதாக இருக்கும். நடராஜருக்கு முல்லைப்பூவில் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க, இல்லை சிதம்பரம் நடராஜரை போய் வாய்ப்பு கிடைச்சா ஒரு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது உங்கள் ஆன்மீகம் என்பது இந்த காலகட்டத்தில் மிகுந்த சிறப்பாக இருக்கும். அடைய வேண்டிய எல்லா நன்மைகளையும் உங்களை ஈர்த்து கொண்டு வரும். அடைய வேண்டிய நன்மைகளை காந்தம் போல ஈர்த்துக்கிடும். ஏன்னா குருனாவே ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஸோ அதனால உங்களுடைய காந்தத்தன்மை வந்து அதிகமாகும். ஸோ அதனால உங்களுடைய உடம்புலையும் உங்களுடைய விஷயங்களும் தேஜஸ் அதிகம். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக என்னன்னாக்கா இது போன்ற நிறைய ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் இல்லை உங்கள் உறவினர் யாராவது மேஷராசிக்காரர் இருந்தால் அவங்களுக்கும் இந்த தகவலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது போன்ற எளிய பரிகாரங்களுடன் உங்கள் வாழ்வை மேன்மையாக்க அடுத்தடுத்த ராசிகளுக்கு சொல்ல இருக்கிறோம். ஸோ அடுத்தது நம்ம ரிஷப ராசியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.